மனிதன் படத்தில் கந்து வட்டி வசூலிப்பு வராங்க. இது தேவையா உங்களுக்கு? அதான் கவர்மெண்ட்டே வசூலிச்சுட்டு இருக்க ஜிஎஸ்டிங்கிற பேரில். பெரிய கொடுமைடா. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை இந்த பாப்பா கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா வாங்க, அமித்ஷா அவர்களே. ஐயா வணக்கம். இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு. ஐயா சந்தான பாரதி சாருங்களா? அது போஸ்டர்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா? இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படி நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. விட்டுருக்க மாட்டேன். ஏன் விட்டீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா? அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை. ஜெயச்சந்திரன் சார் வணக்கம். அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி? இன்னொன்னும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடு சொல்லிட்டு போகணும். ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது. கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்கங்க முதல்ல. ஏன்னா அந்த கன்ராஜ் இப்போ டைமண்ட் பாபு சார் கன்ராஜ் தானே வச்சிருக்காங்க. எங்கிட்ட தென்னவன் அவங்க எல்லாம் பாவம் குதிரைக்கு கொள்ளை எப்படி போடுவாங்க. கதாநாயகர்கள் பில்டப்லயே வாழ்ந்துட்டு போறாங்க. ஒரு குதிரை ஓட்டுறது செய்யணும்னா குதிரை கத்துக்கணும். அது என்ன ஒரு 1000 2000 10,000 கொடுத்து கத்துக்கிறது என்ன? கத்துக்க மாட்டேங்கிறாங்க. பில்டப்லயே ஓடிட்டு இருக்குது. பில்டப்லயே எல்லாம் ஓடுது. குதிரையும் பழிக்கும், அவங்களும் பழப்பாங்க. அதனால இது ஒரு தகவலா இனிமேல் வர்ற கதாநாயகர்கள். உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? உண்மையா? அது 2 வாரத்துக்கு வயசு வேலை. அந்த பாப்பா இருக்கு, பயங்கரமான பாப்பாப்பா. கதாநாயகி பேர் என்ன? கிருஷ்ணபிரியா. அதுக்காக ரேவதி மாதிரி இருக்காங்க, நல்லா வருவாங்க. இப்ப பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர் கொடுமை. எங்க இருந்து வந்தான்னு தெரியல, எங்க போனான்னு தெரியல, பிடிக்கிறதாவும் இல்லை. 1/2 மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸ் விட்டுருந்தா. ஏன்னா அதுக்கப்புறம் 8வது நாள் அங்க இருக்கேன், முன்னாடியே நிகழ்ச்சிப்படி. சார் ரொம்ப கொடுமைங்க. அங்க உள்ள சாதாரண இந்த குதிரையை பத்தி பேசுனேன்ல, பாவம் அந்த குதிரைக்கு கொண்டு போட கூட காசு இல்லை. இந்த டூரிஸ்ட் நம்பிதான் என்டையர் காஷ்மீரே இருக்கு. அங்க உள்ள இருந்து யாரும் வரல. அந்த ஆட்டோக்காரங்க சத்தியம் பண்ண, ஐயா ஜனாப் சப் அந்த அந்த சப் ஓ கேம்ப் இன்னைக்கு எல்லாம் அவங்க தான். ராணுவத்தை மாரி ஒன்றும் ஒரு காக்காவோட உள்ள வர முடியாதுன்னு இப்படியே புல்வாமா இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப குடும்பத்தனம் பண்றாங்க. இதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதாவது ஆள்றவங்களே வில்லனா இருக்காங்க. நாங்க இங்க யாரும் சந்தான பாரதியெல்லாம் பெரிய வில்லனே கிடையாது. நானும் அவர் வில்லனே கிடையாது. நம்ம அவர் இருக்காரு ஒன் ஷாட் ஹீரோ. நம்ம பேர் என்ன? சீனிவாசன். என்ன சீனிவாசன் ஐயா பேரு? சீனிவாசன். ஒரு வருஷம் விட்டு போச்சா? அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீனு தான். அந்த மாதிரி பரவாயில்ல, அடுத்து 10 சீன் கொடுக்கப்பா. எல்லாத்தையும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். ஆனா இந்த நாட்டு ஆளுநரை விடமாட்டேங்கிறான். நாட்டு ஆளுநர் எல்லா எரும மாடுகளும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாவே வச்சுக்க மாட்டேங்கிறான். மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக தரல விட்டு ஃபுல்லா அடிச்சுட்டு போதைகள் கிடக்க வைக்கிறான். காசு எப்படி வரும்? இது ஏன் நான் சொல்றேன்னா, சினிமா பார்க்க இவர் எங்க தனஞ்சு எல்லாம் போயிட்டாங்களா? பேசிட்டு கல்றாங்களே, கேட்க மாட்டாங்களே. சிவாசாரி இல்லையா? சரியா போச்சு. அதாவது தேட்டர் போடுறவர் இருக்காருல, இங்க அப்பப்போ வந்து மைக்க பிடிச்சிக்கலாம். நீங்க தான் நானும். அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்றாரு. ஆடியன்ஸ் வரணுமே உள்ள. காசு இல்ல, காசு இருந்தா தாங்க வருவான். இப்ப பாருங்க, கொஞ்ச நாள் ஸ்கூல் திறந்துருவான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? பிரைவேட் உள்ளவனுக்கு தான் தெரியும், நாட்டாடு நாளைக்கு தெரியாது. சார் எவ்வளவு கஷ்டம் சார். ஆட்டோக்காரங்க அந்த 1.5 மாசம் லீவ் இருக்குல்ல, அந்த லீவுக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்களா இல்லையா? சார் நான் உங்களை நம்பித்தான் சார் இருக்கோம். ஒன்றும் பதில் சொல்ல முடியல. எலக்ட்ரிசிட்டி என்னங்க? ஈபி எவ்வளவுங்க? அந்த காலத்துல ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான்.
இவன் மொத்தமாவே சூட வைக்கிறாங்க. முடியல. இபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி. அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சினிமாவை காப்பாத்துறவங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப விளையாட்டா சொல்லல, காஷ்மீர்ல 50 லட்சம் கோடிக்கு மேல இது வரைக்கும் அந்த வீணா போன அவ்வளவு செலவு வச்சிருக்காங்க. அதுக்கு மேலன்னு நினைக்கிறேன் 8 லட்சம் போர்ஸ் ஒரு அடிக்கு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். காலையில ஒண்ணுக்கு போக முடியல, 4 மணிக்கு வாங்க சொன்னா அப்படியே அந்த அது டைகரை கையில வச்சுக்கிட்டே சுத்துறாங்க. எப்ப போட்டு தருவான்னு தெரியல. நம்மளோட போலீஸ்னா இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியா அப்படி சுத்திட்டு இருப்பாங்க. இப்படியே சுத்துறாங்க எல்லாம் ஃபுல் ஆம்டா. அவ்வளவு பணத்தை கொண்டு கொட்டுறாங்களே. நான் சொல்ல வர்றது, சினிமாவை வாழ வைக்க யாருப்பா இருக்கா? நம்ம சங்கம் இங்க இருந்து நாளைக்கு உருவாக்கலாம், நீங்க கூட உருவாகலாம். அதாவது வேணும், கம்பல் பண்ணணும். மத்திய அரசு என்னமா சும்மா இருப்பா, சினிமா ஓட வேணாமா? அதாவது ஏதாவது வசதி பண்ண மானியம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும், ஊக்குவிக்கணும். மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். தங்க விட மாட்டேங்கிறானே. பேங்க்ல பணம் போட முடியுதா? ஒரு பைசா போட முடியல. என்னென்னமோ போட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது, பிளாட் வித்து வந்துட்டு இருந்துச்சா, ஒரு அம்மா அந்த பேங்க போறோட சார் சின்ன சைன் பண்ணி எதுக்குமா? இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார், பின்னாடி யூஸ் ஆகும். சரி ஒரு சைன் போட்டு வந்துட்டேன். அதாவது அவனே பணம் எடுத்துக்கிறான். வருஷத்துக்கு 2 லட்சம் 2-3 பாலிசி சைன் வாங்கினாங்க. ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை, அப்போ ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்ல போடுனா எப்ப போட்டான்னு தெரியாது, மெசேஜ் வருது 2,18,000 முடிச்சுட்டாங்க அந்த இன்சூரன்ஸ். அதாவது எல்லாம் சுத்தி அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் அந்த மோடியோட தோஸ்துகள் தான் எடுத்துட்டு ஓடுறாங்கல்ல சொல்றவங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, குறிப்பிட்டு யாரை தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல. அரச கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும். ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல, இவ்வளவு பெரிய தவிர நீயா பண்ணிட்டு மத்தவங்க மேல பழி போட்டுட்டு இப்ப எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரியல. ஒரு டீம் போகுது இல்ல, அதாவது யோசிக்கணுங்க. இப்ப நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க, நீங்க ஏதாவது ஒரு டீம் ரஷ்யாவுக்கு அனுப்புறியாப்பா? இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு 4 பேர். அளவுக்கு யார் காசு? அப்பமூட்டு காசு எதுக்கு போய் சொல்ற? ஆபரேஷன் சுந்தரை விளக்குவதற்கு இது ஆயிரக்கணக்கான இது இருக்கு. நான் அரசியல் பேசுறதுங்கிற நோக்கம் இல்ல. சினிமா நல்லா இருக்கணும், இந்த மெசேஜ் சொல்றதுக்கு தான் இவங்க கடைசியில் என்ன கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கணுமா இல்லையா? எல்லாம் வாழணுமா இல்லையா? எல்லாம் கையில ஓடுது. அந்த செல்போன்ல கண்ட கருமத்தை காட்டுறாங்க. அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள போனா ஒண்ணு சோபால காலம் மேல போட்டுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஆக்கி போடுறது அங்க ஒண்ணு கேம் ஆடிக்கிட்டு இருக்குது. செல்போனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்கு. சினிமா எப்படி ஓடும்? ஏங்க நீங்க ரீச் பண்றீங்கல்ல, ஒரு ஈகா தேட்டர்னு ஒண்ணு இருக்கு, நாளைக்கு தரல, அது வேற விஷயம். ஒரு எல்லா தேட்டரும் அப்படித்தான். இந்த பேனர் எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? வெளியில ஒரு ஹோட்டல் நடத்துறான், அங்கேயே ஹோட்டல் நடத்துறாங்க, எல்லாம் நடத்துறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க, கையில காசை வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க. யார் படம்? சின்ன தம்பி, கேப்டன் பிரபாகரன், ஏதோ அதாவது ஆசிரியர் காசு வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு தியேட்டர்ல பேனர் இருக்கணும், பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல சார் எல்லாம் ஆன்லைன்ல வந்துடுறாங்க. சொல்ல வேண்டியது, மக்கள் கையில காசு இருக்க வைக்கணும். ஏகப்பட்டதை ஏத்திக்கிட்டே போறான், டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா படம் எடுக்காட்டி ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபாய் போகணும்னா இந்த நாடு விளங்கணும். இவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 இருந்துச்சு. ஏன் ஏத்த வர்ற? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட் எல்லாம் தூக்கி கொடுத்துட்டான் தனியா இருக்கு. அவன் பாலமா கப்பலா கொண்டு வருவான். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன யாரு ஆளுங்கட்சி பக்கமா இல்ல சாய உட்கார்ந்துருக்கீங்க? சொல்லுங்க. பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும். இப்ப சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 போக கொண்டாந்து பிடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்றாங்களே. இப்ப குஜராத்ல வந்து இறங்குது கப்பல், இறங்க கேட்கிறான். ஆனா நீ துறைமுகம், அவன் பாட்டு கப்பல்ல 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ கொண்டு வர்றான். அவனே நிப்பாட்டி வச்சுட்டு பண்றான். ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும்.
ஆனா மக்கள் இப்ப 30,000 ரூபாய்க்கு இருந்தா தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கு கல்யாணங்களை எப்படி நடத்தி வைப்பாங்க? 80,000 யாரு வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னாலும் தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுன் கொடுக்கலாம். கொடுக்க பார்ப்போம். சினிமாவில் ஒருத்தர் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டு ஆடுறதுக்கு ஒருத்தர் வருவான். எல்லாம் பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன் இந்த வெறும் 30,000 ரூபாயில வேறு இது அதை கொண்டாடுவா. அதை விட்டு போட்டு இந்த நாளைங்க கண்டதுக்கு வீணா செலவு எடுத்து வீடாங்க. பயணம் பண்றது 8,500 கோடி எரிச்சலா இருக்கு. சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு போக முடியல, வீட்டுல வைக்க முடியல. யாருக்கு எப்படி சினிமா பார்க்க வருவான்? நீங்களே சொல். நீ 200 தேட்டர் போடு, 400 தேட்டர் போடு, ஜாலியாக வருது. தேட்டருக்கார என்ன சொல்லுவார்? சார் 10 பேர் ஆடியன்ஸ் இல்லை, எங்கே போட்டு கொடுங்க சொல்றாங்களா இல்லையா? காசு இருந்து வரும், மக்கள்கிட்ட இருக்க விட்டா தான்ப்பா. அதனால இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நாளைக்கு ஒரு சட்டம் போடணும். எல்லாரும் பேங்க் பேலன்ஸ்லயும் 2 லட்சம் ரூபாய் இருந்துகிட்டே இருக்கணும். போடு. நீங்க 20 லட்சம் கோடி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கியப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன புடுங்க போறீங்க? நீங்க ஏழைகளுக்கு கொடுங்க, பழைய இருக்கிறதுக்கு மானியம் கொடுங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி பேசுறாங்க, 10ல் 1 ஓடும், 2 அசல் வரும். இது சினிமா, இது ஒரு கேம்லிங் தான், அது வேற. ஆனா இவ்வளவு குடும்பம் செலவு பண்ணது. இப்ப பாருங்க, ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல, திருப்பி வர நான் வாசத்தேவ குடும்பம் எங்க அமெரிக்காவில் போய் சொல்லுவார். அதாவது உலகம் எல்லாம் என்னோட உறுப்பினர்கள், என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரு, ஒரு பாய் இருக்கிறாரு, ஒரு கான் பேசிட்டு இருக்கேன், ஒரு ஜான் ரிலீஸ் பண்றாரு. இது தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தா தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா? எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன்ப்பா. இது ரொம்ப ஆனா குசும்பு நம்ம பண்ணது. கந்து வட்டிக்கு இந்த படத்துல கந்து வட்டிக்கு அது எப்படி நீங்க படம் பார்த்தீங்க? நானே பார்க்கல. இப்ப யாருப்பா நம்ம போட்டு காமிச்சது? இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வட்டியோட நாடாதீங்களா? ஜிஎஸ்டிக்கு ஏன்னா கணக்கு போடுங்கப்பா. எவ்வளோ வாங்குறீங்க? ஏகப்பட்ட 18%. ரொம்ப நீ வேணாம், தண்ணி வேணாம், நீ தண்ணி தான் கொடுப்ப, நான் ஒயிட் ட்ரம் அடிச்சுன்னு சொல்லுவான். ரொம்ப வேணாம். அதெல்லாம் மேடையில் அந்த காலத்துல எல்லாம் பண்ணோம். வேலைக்கு தெரியும், தெரியும். ஆமா, சரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்கு. நம்மள்ட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா? அந்த விளக்கம் விளக்கமாத்து கட்டுறதான் அடிக்கணும். ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தா கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்ப இருக்கிற காசை குறைந்தா பண்ணிடுவான். தெரியாதனமா பணத்தை போட்டா அவன் இப்ப சொல்ல வந்து அப்படியே விட்டுட்டேன். இந்த 2 லட்சம் ரூபாய் போட்டாங்க இன்சூரன்ஸ்காரன், அதோட சேர்த்து இருந்த காசே பிடிக்கிட்டான். ஏன்டா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்கா அவன் எடுத்துக்குவாங்க. ராக் கொள்ள தர மாதிரி பேங்க் இதெல்லாம் உடைக்கணும். அஜித் ஒரு படத்தை நல்லா சொல்லியிருப்பாரு. சோ மகாகந்தன் டைரக்டர் மகாகந்தன் மகா கஞ்சனா தான் இருக்கக்கூடாது, மகா கந்தனா இருக்கணும் இல்லையா? கந்தா கடம்பா கதிர்வேலை ஞான பண்டிதா அப்பனை முருகா ஐயா மேல கூப்பிடுங்க, நல்லா ஓட வைப்பாங்க. அது நான் என்ன பண்ண போறேன்? நல்லா இருந்தா ஓட போகுது. ஆமா, நல்லா சக்கச்சேன்னு அழகா தான் இருக்கலாம். ஆமா, நம்ம இப்ப ஜெயலலிதா மாதிரி யாரும் கட்டிட்டு மாட்டிக்காதீங்க, ரொம்ப போயிடும். சரி, என்னமோ அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. 4-5 இஷ்யூ தீர்க்கப்பட வேண்டியது. மக்கள் கையில பணம் இருக்கணும். இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நாசமா போறதுக்கு பணத்தை செலவழிச்சு நாட்டை நாசம் பண்றதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்காரங்க இவங்களுக்கு வசதி ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லைங்களா? எல்லா படமும் ஓடணும். எல்லா படமும் ஓடும்னா மக்கள் கையில காசு இல்லாத மிகப்பெரிய குறை. அதனால எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அடுத்து விஜய் வராதா, கொள்கை தான் நம்ம இதுல போட சொல்லுவோம். என்னப்பா அதான்ப்பா என்னமா போடுவாங்களே தேர்தல் அறிக்கையா, அந்த இதுல போடணும். எல்லாரும் ஓட்டு போற எல்லா குடும்பமும் 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நாங்க பிக்ஸ்டு போடுவோம், அதை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணுங்க, அதுக்கு டாக்ஸ் இல்ல அப்படின்னு போடணும். இந்த ஜிஎஸ்டி சினிமாவுக்கு தூக்கணும். ஜிஎஸ்டி என்னையா ஜிஎஸ்டி கொடுக்கணும் டிக்கெட்ல
அதை தூக்கணும். நாங்க மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இருக்கோம். நாங்க எனக்கு எதுக்கு வெங்காயம் நீ ஜிஎஸ்டி போடுற, ஏன் போடுற கேளுங்க. நிர்மலா சீதாராமன் நீ போ ஊர்வலத்திய அப்போ அவருக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? லண்டன்ல ஊர்வலத்துட்டு இருந்த மாமி தானே நீ கன்னடத்துல தானே பதவி வைத்த, ஆனா தமிழச்சின்னு சொல்லிக்கிற. நீ ஒரு தேர்தல் நிக்கல, ஜெயிக்கல. இந்த ஜெய்சங்கர் ஒருத்தர் நடந்தா ஒரு ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பாரு. அது அன்னைக்கு பார்த்து நானே பயந்துட்டேன். அது உருவக்கேலி செய்யக்கூடாது. நம்ம அது என்ன ஆத்திரம்னா, நான் காசு கொடுத்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறேன், தோக்குறேன், ஒண்ணுமே இல்லாம நோம்பு கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனாலதான் நம்ம வெறுப்பு. உங்கள ஒருத்தனா நான் இந்த வெறுப்பை பதிவு பண்றேன். சினிமா நல்லா வாழ்ந்தா தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க. மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும், மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா? நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, நன்றி, வணக்கம். எங்களுக்காண்டி அந்த மன்சூர்